Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 15/2/2025 சனிக்கிழமை, உத்திரம் நட்சத்திரம். நல்லபடியாக குடும்பம் அமைவது. ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன், ஒரு ஆணுக்கு நல்ல மனைவி. நல்ல கணவன் நல்ல மனைவி என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் மனதார விரும்பி உண்மையான அன்பு செலுத்தி, அவர் கஷ்டப்பட்டால் இவர்களுக்கு கண்ணீர் வர வேண்டும், அவர் சந்தோஷப்பட்டால் இவர்கள் குதிக்க வேண்டும். இந்த அளவுக்கு மன ஒற்றுமை இருந்தால் அது ஒரு நல்ல குடும்பம். பணம் விடுங்கள், இன்று வரும் நாளை போகும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பொருளற்றார் பூப்பர் ஒருக்கார், அருளற்றார். எனவே நல்லபடியாக அமைய வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? எங்களது ஆராய்ச்சிக்கு உட்பட்டு பல ஜாதகங்களை பார்த்த மட்டில் நாங்கள் அறிந்த உண்மை, ஜாதகம் நன்றாக இருக்க வேண்டும். இதுதான் சரி. ஜாதகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி? அந்த விளக்கத்தை, அந்த சூத்திரத்தை நாங்கள் சொல்லுகிறோம். சுக்கிரன் மற்றும் 7க்கு உடையவன் பழுதுபடாமல் பங்கப்படாமல் நல்லபடியாக இருந்து, பாவர்களால் பார்க்கப்படாமல் இருந்து, சுபர்களால் பார்க்கப்பட்டு இருந்தால் எழுதி வைத்து கொள்ளுங்கள், தப்பாது அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. தப்பாது என்று அவ்வளவு தைரியமாக சொல்ல முடியுமா? முடியும். ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்தபின் இந்த வார்த்தை வருகிறது உங்களுக்கு. எனவே கண்டிப்பாக இது நடக்கும். இதன் விளக்கத்தை சற்று பார்ப்போம். 7ஆம் வீடு, இது களத்திரத்தை சொல்லக்கூடிய இடம். சுக்கிரன் களத்திரக்காரகன். இவர்கள் சுபர் வீட்டில் இருக்க, மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மீனம், இந்த இடம் சுபர்கள் வீடு. மற்றும் அந்த இடங்கள் மறைவு ஸ்தானங்களாக இல்லாமல் இருக்க வேண்டும். 6, 8, 12 இந்த இடங்கள் மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த கிரகம் சுக்கிரன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி நல்லவனாக, மறைவு ஸ்தானத்துக்கு உரியவனாக இல்லாமல் இருக்க வேண்டும். மறையாத ஒரு இடத்திற்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். இத்தனைக்கும் பிறகு பாவர்கள் பார்க்கக்கூடாது. இயல்பான பாவர்கள். மற்றும் அந்த ஜாதகத்திற்கு அஷ்டமாதிபதி, விரையாதிபதி, இவர்கள் பார்க்காமல் இருக்க வேண்டும். அடுத்து சுபர்கள் பார்க்க வேண்டும். குரு, புதன், சுக்கிரன் போன்ற சுபர்கள் பார்க்க வேண்டும். இப்படி ஒருவருக்கு அமைந்தால் அவருக்கு நல்லபடியாகத்தான் இல்வாழ்க்கை துணை அமையும் என்று சாஸ்திரம் உறுதிபட கூறுகின்றது. நடைமுறையில் பார்த்த ஜாதகங்கள் பலவும் இதற்கொப்பவே இருக்கிறது. எனவே திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்பதும் உண்மை. அந்த நிச்சயிக்கப்பட்ட வார்த்தை ஜாதகத்தில் தெரிகிறது என்பதும் உண்மை. அன்பர்களே, மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் இன்று பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல பெயர், ஒரு பட்டம், ஒரு விருதி, முன்னேற்றம் இன்று உங்களுக்கு உண்டு. இந்த நன்மைகளை எல்லாம்
சற்று கஷ்டப்பட்ட பின் அடைவீர்கள். எப்படியோ அடைவீர்கள். நல்ல நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு உயர்ந்த இடத்திற்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். தேர்ந்தெடுக்கப்படுவது எப்படி என்றால், உங்கள் திறமையை காட்டி வென்று இந்த உயர்வை அடைவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, எடுத்த இந்த காரியத்தை எப்படி செய்வது, இது எப்படி செல்லும், எப்படி முடியும் என்பதிலெல்லாம் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். கடகராசி அன்பர்களே, அருமையான நாள் இந்த நாள். எந்த வார்த்தையை எப்படி பேசினால் நாம் நினைத்த காரியம் கைகூடும் என்பதை அறிந்து அப்படி பேசி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களே, எப்படி பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி இந்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கலாம், என்ன நடக்கும் என்பதையெல்லாம் வேறு யாரையும் கேட்காமல் நீங்களே யோசித்து பார்த்து சரியான பாதையை காணும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, தெரிந்தே, இது வீண் செலவு என்று தெரிந்தே ஒரு வீண் செலவை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கும். இவையெல்லாம் லாபத்தை கருதி இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, சந்தோஷப்படும்படியான ஒரு லாபம், வருமானம் இன்று உங்களுக்கு இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் வேலைகள் அனைத்தும் எல்லோருக்கும் பிடிக்கும் வண்ணம் இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, தனக்கு ஓமை இல்லாதவன் இவன் என்று உங்களை பார்த்து பலர் சொல்லுகின்ற அளவுக்கு எடுத்த வேலையை நேர்த்தியாக முடிக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, ஒரு தத்துவ குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். இப்படி செய்வது சரியா அல்லது அப்படி செய்திருக்க வேண்டுமா, எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஒரு குழப்பம் இன்று உங்களை சற்று கஷ்டப்படுத்தும். கும்பராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியத்தை முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தீர்கள். அது முடிவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. முடிய வேண்டும். ஆனால் ஒரு புது முறையை கையாண்டு அந்த வேலையை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, சில நேரங்களில் நம்மளை அறியாமலேயே நமது சொந்தங்கள் நம்மீது சற்று கோபம் கொண்டு இருக்கும். ஆரம்பத்தில் காரணம் தெரியாது. அப்படி ஒரு சூழல் இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. சற்று கவனம் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.